ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்டிபிசியில் அல்ஜிப்ரால ஒரு சம் பார்க்க போகுது. அல்ஜிப்ரா வந்து ஒரு சம் கண்டிப்பாக வந்துடும். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் ஃபார்முலாஸ் மட்டும் பேசிக்ஸ் ஃபார்முலா படித்தாலே போதும். அது ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் வரும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ஏ பிளஸ் ஒன் பை ஏ ஈக்குவல் டு ஃபோர், ஏ பவர் ஃபைவ் பிளஸ் ஒன் பை ஏ பவர் ஃபைவ், அதில் வேல்யூ என்ன கேட்காங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு இதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதை நம்ம வந்து ஸ்கொயர் எடுக்கும் போது ஏ பிளஸ் ஒன் பை ஏ the whole square. இது என்ன மெத்தட் இருக்கு? ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா பார்த்தீங்களா? இன்னொரு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொரு ஃபார்முலா என்ன பண்ணா ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப். ஓகேங்களா? இது ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சா போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். டேட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இது அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது அப்ளை பண்ண என்ன வரும்? இந்த ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் போல நம்ம இந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேங்களா? எடுக்கும் போது என்ன வரும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ. ஓகேங்களா? இந்த வேல்யூ வரும். இது வந்து எதுக்கு மதிப்பு சமம்? ஏ பிளஸ் ஒன் பை ஏ. இப்போ அதே மாதிரி இது நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? ஆல்ரெடி நமக்கு இது வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க, 4 கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஈக்குவல் டு 4 ஸ்கொயர். ஏன்னா இதோட வேல்யூ ஆல்ரெடி முன்னே தெரிஞ்சுக்கோ, 4 ஸ்கொயருங்களா? அப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 மைனஸ் டூ ஈக்குவல் டு 14. ஸோ இந்த வேல்யூ நம்ம கிடச்சிருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த வேல்யூ கியூப்பாக மாற்றி பாருங்க. கியூப்பாக மாற்றும் போது என்ன வரும்? ஏ பிளஸ் ஒன் பை ஏ த ஹோல் கியூப். இந்த ஃபார்முக்கு இது மாற்றி பாருங்க. இப்போ ஏ கியூப் பிளஸ் ஒன் பை ஏ கியூப் பிளஸ் த்ரீ இன்ட்டு ஏ இன்ட்டு ஒன் பை ஏ இன்ட்டு ஏ பிளஸ் ஒன் பை ஏ. இது நம்ம சால்வ் அவுட் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ பிளஸ் ஒன் பை ஏ இந்த ஹோல் கியூப் மைனஸ் த்ரீ ஏ பிளஸ் ஒன் பை ஏ கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு இதோட வேல்யூ தெரியும். இந்த அடிங்க எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா? 4 வச்சுக்கோ. அப்போ ஃபோர் கியூப் மைனஸ் இதை சால்வ் பண்ணும்போது இது நம்ம ஆல்ரெடி தெரியும். நமக்கு 4 கொடுத்துட்டாங்க. ஒன் பிளஸ் ஒன் பை ஏக்கு வந்து வேல்யூ 4 கொடுத்துட்டாங்க. 3 இன்ட்டு 4. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 64 மைனஸ் 12 ஈக்குவல் டு 52. ஓகேங்களா? இப்போ நமக்கு ரெண்டு வேலையுமே கிடைச்சிட்டு நம்ம இந்த ரெண்டு வேலையும் மல்டிபிகேஷன் பண்ணால வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வேலையும் கிடைச்சிடும். 24. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான், பட் சால்வ் பண்ண டைம் இருக்கிறதா அதிகமாக டைம் எடுக்கும். இவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் போடவே வேண்டாம். ஒரு நீங்கள் எடுக்கட்டா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே போட்டு முடிச்சிடலாம். இதுலேயே அது இதுலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுலேயே போட்டு முடிச்சிடலாம். ரெண்டு மல்டிபிகேஷன் பண்ணி வர ஆன்சரையும்